See you soon. Necessity is the mother of invention and innovation அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தான் See you soon. A new dimension in film making. தயாரிப்பு ஃபஹத் ஃபாசில். இதில் ஒரு முக்கியமான கேரக்டரும் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் அண்ட் டைரக்ஷன் மகேஷ் நாராயணன். இந்த படத்தில் பல புதுமைகளை நம்ம பார்க்கலாம். முதலாவதாக இந்த படம் ஐஃபோன்லேயே எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அனலாக் ஃபிலிம்லேருந்து டிஜிட்டல்லேருந்து இப்போ ஐஃபோனில் படம் எடுக்கிற அளவுக்கு வந்துடுச்சு. இதை வளர்ச்சின்னு சொல்லலாம், காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லலாம். எனிவே புதுமைகள் என்றைக்குமே வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. அந்த விதத்தில் லெட்ஸ் வெல்கம் See you soon. ரெண்டாவது இன்னோவேஷன் மேக்கிங். ஆல்மோஸ்ட் என்டையர் ஃபிலிம் கேஜெட் மோட்லேயே, அதாவது லேப்டாப் மொபைல் மூலமாகவே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக 90% ஆஃப் த ஃபிலிம் சிங்கிள் ஆர்டிஸ்ட் ஷாட்லேயே எடுக்கப்பட்டிருக்கு. அதனாலே இந்த படம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் வித்தியாசமாகவும் இருக்குது. ஆனால் ஒன்று, சோஷியல் மீடியாவை பற்றியும் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் திங்ஸ் லைக் ஹேக்கிங், ஸ்னூப்பிங், ப்ரையிங், டேட்டிங் சைட்ஸ், வீடியோ காலிங் இதை பற்றி அவேர்னஸ் இல்லாதவங்களுக்கு இந்த படத்தில் என்ன நடக்குதுன்னே புரியாது. அதனால் இதெல்லாம் தெரிஞ்சவங்க தான் இதை ஃபாலோ பண்ண முடியும், ரசிக்க முடியும். ஹேவிங் செட் தட், இந்த படம் See you soon கதை ரொட்டீனான கதை தான். இப்போ சமீபத்தில் ஹிந்தியில் வந்த குதா ஆஃபீஸ், அதுலேயும் இதே சப்ஜெக்டை தான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதாவது வெளிநாட்டுக்கு, குறிப்பாக கல்ஃபுக்கு ட்ராவல் ஏஜென்ட்ஸ் மூலமாக போகிற பெண்கள், தனியாக போகிறவங்க அங்கே எப்படி மாட்டிக்கிட்டு ப்ராஸ்டிடியூஷனில் ஈடுபடுத்தப்படுறாங்க அப்படின்னு. இந்த படத்தில் அதை மாதிரி மாட்டிக்கிறவ அனுமோல் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் தர்ஷனா ராஜேந்திரன். அவள் அப்படி மாட்டிக்கிறாங்கிறதே நமக்கு செகண்ட் ஹாஃபில் தான் தெரிய வரும். முக்கியமான கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பேர். கெவின் தாமஸா ஃபஹத் ஃபாசில், ஜிம்மி குரியனா ரோஷன் மேத்யூ, அண்ட் அஃப்கோர்ஸ் அன்மோல் செபஸ்டியனா தர்ஷனா ராஜேந்திரன். அண்டு கதையோட லொக்கேஷன் ப்ரிடாமினென்ட்லி கல்ஃப், அதுவும் இண்டோஸ். ஜிம்மி குரியன் ஒரு டேட்டிங் சைட்டில் அனுவை மீட் பண்ணுறான். ஒரு சில நிமிஷங்களே அவளை வீடியோவில் வர சொல்கிறான். அடுத்ததாக என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறான். என்னையா நடக்குது அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு நரேஷன் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. ஜிம்மி யூஎஸில் இருக்கிற தான் அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்ல, அவங்க அம்மா ஜிம்மியோட கசின் கெவின் கிட்ட அந்த பொண்ணை பற்றிய டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ தான் கெவின் ஒரு எத்திக்கல் ஹேக்கர் அப்படின்னு தெரிய வருது. ஆனால் ஒரு தனி நபருடைய ப்ரைவேசி ஆராயறதுல தனக்கு உடன்பாடு இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஜிம்மி வாரம் ஆள் மாத்துறான் அப்படின்னு சொல்கிறான் கெவின். ஆனால் அவங்க அம்மா ஜிம்மி இந்த தடவை ரொம்ப சீரியஸாக இருக்கான், அதனால் அணுவோட முழு விவரத்தையும் கலெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. கெவினோ அணுவோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட், ஐபி அட்ரஸ் இது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி ஓகே சொல்கிறான். இப்போ அனு ஜிம்மி கூட தங்குறா. அவளுக்கும் ஜிம்மியை பிடிச்சி போகுது. ஒரு நாள் ஜிம்மி ஆஃபீஸ்லேருந்து அணுவுக்கு ஃபோன் பண்ணுறான். அவள் அழறா. அவள் கன்னத்தில் காயம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் அவங்க அப்பா தான் அப்படின்னு சொல்கிறா. ஜிம்மி அவங்க அப்பா கிட்ட போய் பேசதா சொல்கிறான். ஆனால் அனு தடுக்கிறா. ஜிம்மி பிடிவாதமாக அவங்க அப்பாவை மீட் பண்ணுறான். அதை அணுக்கிட்டேயும் சொல்கிறான். இதை தொடர்ந்து அணுக்கிட்டேருந்து ஒரு வீடியோ வருது. அதில் அவள் அழறா. அவனோட வீட்டை விட்டு போயிட்டதாகவும் தற்கொலை பண்ணிக்க போகிறதாகவும் தெரிய வருது. அடுத்ததாக ஜிம்மி கெவினுக்கு ஃபோன் பண்ணுறான். போலீஸ் தன்னை காண்டாக்ட் பண்ணதாகவும் அணுவை பற்றி விசாரித்ததாகவும் அணுவை தன்னுடைய மனைவி அப்படின்னு சொன்னதாகவும் சொல்கிறான். இங்கேருந்து கதை சூடுபிடிக்க ஆரம்பிக்குது. போலீஸ் ஜிம்மியை தேடிட்டு வந்தவங்க அவனை ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போகிறாங்க. அங்கேருந்து ஜிம்மி கெவினுக்கு ஃபோன் பண்ணி தன்னை எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு சொல்கிறான். கெவின் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறான். அனு ஷார்ஜாவில் இருக்கிற இந்தியன் கான்சுலேட்டில் இருக்கா. அங்கேருந்து இந்தியா திரும்ப போகிறா. ஏன்னா அவள் ஏமாற்றப்பட்டு அங்கே இருக்கிற ப்ராஸ்டிடியூஷன் ராக்கெட்டில் மாட்டிக்கிட்டது தெரிய வருது. இது எல்லாத்தையும் அவன் ஜிம்மி கிட்ட சொல்கிறான். போலீஸ்லேருந்து விடுபட்ட ஜிம்மி யூஎஸ் போகிறதுக்காக துபாய் ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அணுவும் இப்போ அதே ஏர்போர்ட்டில் இருக்கிறதா கெவின் சொல்கிறான். ஜிம்மி அணுவை தேடிக்கிட்டு அவன் இருக்கிற டெர்மினலுக்கு போகிறான். ஏன் இப்படி பண்ணின அப்படின்னு கேட்கறதுக்காக. ஜிம்மி அணுவை மீட் பண்ணானா. அணுவை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் கெவின் எப்படி கண்டுபிடிச்சான்? வெல், படத்தை பாருங்கள். அமேசான் ப்ரைமில் எல்லோரும் விழுந்து பார்த்துட்ருக்காங்க. நடிப்புன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டை ரொம்ப கச்சிதமாக பண்ணியிருக்காங்க. கெவினா வந்த ஃபஹத் ஃபாசில், ஜிம்மியா ரோஷன் மேத்யூ, அன்மோலா தர்ஷனா ராஜேந்திரன் எல்லாருமே. இத்தனைக்கும் முக்கால்வாசி படத்தில் ஒருத்தருக்கு பார்த்துக்கிறதே இல்லை. அதுலேயும் கெவினும் ஜிம்மியும் நேரடி சந்திப்பே கிடையாது. இருந்தாலும் நேர பார்த்து பேசுகிற உணர்வை ஏற்படுத்துகிறாங்க. இந்த படத்தில் பாராட்டுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் இடம் எடிட்டிங் தான். இந்த படத்தோட டைரக்டர் கம் எடிட்டர் மகேஷ் நாராயணன். அவரே ஒரு இன்டர்வியூவில் இந்த படத்தை எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டதாக சொல்லியிருக்காரு. ஸோ எடிட்டிங் வாஸ் பிரில்லியண்ட். இந்த படத்துலேருந்து நமக்கு இன்னொரு விஷயம் தெரிய வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட் ஃபேஸ்புக்,
வாட்ஸ்அப், ட்விட்டர் எதுவாக வேணால் இருக்கட்டும். அதே மாதிரி ஜிமெயில் அக்கௌண்ட் எதுவுமே செக்யூர் கிடையாது. தே ஆர் ஆல் வல்னரபுள். ப்ரைவசி, சேஃப்டி அப்படின்னு எதுவுமே கிடையாது. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கலக்கமாக தான் இருக்குது. சரி, ஓவராலாக இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா இது ஒரு வித்தியாசமான கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் மிஸ்ட்ரி. தட்ஸ் ஆல். பியாண்ட் தட் இட் இஸ் எட் another மூவி. இது ஒரு கிளாசிக்கான படம், மறக்க முடியாத படம் அப்படின்லாம் பிராண்ட் பண்ண முடியாது. ஃபைனலாக see you soon. See it soon. Just once.